உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக காட்டு யானையின் தாக்குதலானது அதிகரித்து வருகின்றது. இதற்கு எவ்விதமான நடவடிக்கைகளும் அரசாங்கத்தினாலோ அல்லது அரசு அதிகாரிகளோ இடம்பெற மாதிரி தெரியவில்லை. அண்மையில், அதாவது கடந்த மாதம் 27ஆம் தேதி மட்டக்களப்பு முனைக்கடு கிராமத்தில் பெருந்துயர சம்பவம் ஒன்று காட்டு யானையினால் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது 3 பெண்களை தாக்கியிருந்தது. ஒருவர் சம்பவ இடத்திலே பலியாயிருந்தார். மற்றொருவரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் நேற்றைய தினம் 1ஆம் தேதி ஒரு அம்மா உயிரிழந்திருக்கின்றாவு சிகிச்சை பலனின்றி. அதேபோன்று மற்றொருவர் மிகவும் கவலைக்குரிய விடயம், அவங்களும் மிகவும் சீரியஸாக அவசர சிகிச்சை பிரிவிலே தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றாங்க. உண்மையிலே எங்களுடைய மக்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பு இருந்தாலும் இந்த காட்டு யானையினுடைய தாக்குதலானது இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு எவ்விதமான நடவடிக்கைகளும் ஏன் இந்த அரசாங்கத்தினாலும் மேற்கொள்ளப்படுவதில்லை, இல்லை இங்கே இருக்கின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினாலும் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற கேள்வியே எல்லார மனங்களிலும் எழுகின்றது. அண்மையில் இடம்பெற்ற இந்த துயர சம்பவம் தொடர்பான காணொலியை நாங்கள் இப்போது வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்பாக கேட்டோம். எதிலும் சிறிய சப்போர்ட் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு ஆதரவாக அமையும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம். புள்ளை வருது வரல இங்க வரல